Hi friends, welcome to Health and Wealth. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப குயிக்காக 15 நிமிஷத்தில் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சிடலாம். இந்த ரெசிபிக்கு பேர் புளி சுண்டல். எதுக்காக இதுக்கு புளி சுண்டல் பேர் பார்த்தீங்கன்னா, இதனோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் புளி சாதம் மாதிரியும் சுண்டல் மாதிரியும் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு எலுமிச்சளவு புளியை 2 டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். கடாய் எடுத்து இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான். அதை வந்து ஒரு 200 கிராம், நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் தான் நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும். இதை பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆரம்பத்திலே துவரம்பருப்பு சேர்த்துட்டிங்கன்னா இது கரிஞ்சிடும். அதனால் அரிசி கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் துவரம்பருப்பு சேர்த்துக்கங்க. ஒரு கிண்ணத்தில் 2 கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம வறுத்து எடுத்த அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸ் புளியில் ஊற வச்சிட்டோம், 2 கிளாஸ் அரிசியில் ஊற வச்சிட்டோம். இதை தாண்டி நம்ம எக்ஸஸாக எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கடலப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, மஞ்சள்தூள், பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது கரைச்சி வச்ச புளி தண்ணியை நம்ம ஒரு வடிகட்டி கொண்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 2 கிளாஸ் தண்ணி வந்து சேர்ந்துடும். அந்த புளியே கரைச்சி தான் நீங்கள் வந்து மறுபடியும் ஊற்றணும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா 2 கிளாஸ் தண்ணியில் அரிசியை, அதே இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான புளி சுண்டல் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புளி சுண்டல் ரெசிபி முடிஞ்சிருச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. அப்படி நீங்கள் சைட் டிஷ் எடுத்துக்கணுன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு, கருணக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இதை டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹெல்த் அண்ட் வெல்த்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.